Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதுல இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 15 முதல் 100 தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் உதவியோட முறைகேடுகளில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் பிரதமர் ஆயிருக்கிறாரு. அந்த தொகுதிகளில் அவங்க முறைகேடுகள் செய்ததுனா அவர் நேரம் பிரதமர் ஆயிருக்க முடியாது. அதுக்கு உண்டான ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்தியாவினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் நடந்த முறைகள் குறித்தும் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை சொல்றாருன்னா ஆதாரம் இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க. கடந்த 6 மாதமாக நாங்கள் நிறைய டேட்டாஸ் நிறைய இது எடுத்திருக்கோம். அதெல்லாம் நாங்கள் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதை பெரும்பாலும் இந்த ஊடகங்களும் வட இந்திய ஊடகங்களும் அது பெருசாக விவாதமாகவோ அது பெரிய செய்தியாகவோ ஆக்கலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் அப்படின்றார். அதுக்கான ஆதாரத்தெல்லாம் அங்கே எடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் இந்த முறை வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வரும். ஆகாயம் தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. அது என்ன குற்றச்சாட்டு? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதுல இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 15 முதல் 100 தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் உதவியோட முறைகேடுகளில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் பிரதமர் ஆயிருக்கிறாரு. அந்த தொகுதிகளில் அவங்க முறைகேடுகள் செய்ததுனா அவர் நேரம் பிரதமர் ஆயிருக்க முடியாது. அதுக்கு உண்டான ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்தியாவினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் நடந்த முறைகள் குறித்தும் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை சொல்கிறாருன்னா ஆதாரம் இல்லாமல் அவங்க பேச மாட்டாங்க. சாதாரண மனிதர் பேசுகிறதுக்கும் ஒரு அரசியல்வாதி பேசுகிறதுக்கும் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கடந்த 6 மாதமாக நாங்கள் நிறைய டேட்டாஸ் நிறையா இது எடுத்திருக்கோம். அதெல்லாம் நாங்கள் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதை பெரும்பாலும் இந்த ஊடகங்களும் வட இந்திய ஊடகங்களும் அது பெருசாக விவாதமாகவோ அது பெரிய செய்தியாகவோ ஆக்கலை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது என்ன செய்கிறாங்க, தட்ஸ் லைக் தட்ன்ற மாதிரி அவங்க தள்ளிட்டு போகிறாங்களா ஒழிய இதை பெருசாக விவாதமாகலை. ஆனால் இது ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். 15 முதல் 100 தொகுதி வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான முறைகேடுகளில் தேர்தல் ஆணையத்தின் துணையோடைய பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுதான் ஒரு பேசுபொருளாக வந்திருக்கு. அநேகமாக ஒரு 2 3 நாளில் மற்ற இதுலேயும் வரும். இப்போ என்னென்னா முதலில் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குகளை கட்சிகளை சிதறடிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அந்த எந்த கட்சி வலுவாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக எந்த கட்சி வலுவாக இருக்குது, இப்போ 2 கட்சியில் ஒரு கட்சியை சிதறடிக்கக்கூடிய வேலைகள், இன்னொரு கட்சிகளை பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகளை இவங்க செய்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையம் பல வழிகள் வச்சுருக்காங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளே போய் அவங்க ஒரு கால் ஊன்றுவதற்கு பல வழிகள் வச்சுருக்காங்க. அதையும் மீறி யாரோ ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கட்சி 2ஆம் பிளந்து இவங்க கைவசம் கொண்டு அங்கே ஆட்சி அமைச்சிடறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக இதுதான் பண்ணிகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும். இப்போ தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா 1950 சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுறாங்க. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை எப்படின்னா இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்களை நடத்தி கொடுக்கறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அப்போ அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிறப்ப இது தனியாக இதுக்கு ஒரு சட்டம் எழுதணும் அப்படின்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுக்கு தனி அதிகாரம். இப்போ நீங்கள் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்லையோ இல்லை நீதிமன்றத்தினுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் இதுக்குன்னு தனி அதிகாரம் சில சட்டங்களை உருவாக்குறாங்க 1950. என்னன்னா இது ஒரு தன்னாட்சி அமைப்பு பெற்ற அதிகாரமாக பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கணும். இதில் எந்த விதமான அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூடுதலான சில அதிகாரங்களை கொடுத்து அந்த அமைப்பு உருவாக்குறாங்க. அப்படி தான் கடந்த கிட்டத்தட்ட 1950க்கு பிறகு இப்போ 2025 வரைக்கும் இந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்திய நாட்டினுடைய பிரதமர், இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க. ஒரு தேர்தல் ஆணையரை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரில் சீனியராக இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த கேட்டகரியில் இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து அவங்கள வந்து தேர்தல் ஆணையராக நியமிப்பாங்க. இதுதான் வழக்கம். இப்போ என்ன சொல்கிறாங்க, பாஜக ஆட்சி வந்த பிறகு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து இந்த பேனல்லேருந்து தூக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிடையாது. பிரைம் மினிஸ்டர், அவர் கீழே இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். இப்போ மேஜர் யார் வந்துடுறா, பிரைம் மினிஸ்டரும் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து உள்ள ஒருத்தர் வந்துடுறாரு. 3வதாக எதிர்க்கட்சி தலைவர். இவங்க தான் வந்து இப்போ வந்து அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போகுது. இப்போ 2வது என்ன பண்ணுறாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேலே வந்து இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுது. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 6 மாதத்தில் அங்கே சட்டமன்ற தேர்தல் வருது. அங்கே வந்து பாஜக வெற்றி பெறுது. அது எப்படி சார்? அதுதான் இங்கே நடந்த விஷயம். அங்கே மிகப்பெரிய ஒரு முறைகேட்டை இதுவரைக்கும் சுதந்திர இந்தியா வரலாற்றிலேயே மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார். 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நடந்த வாக்குப்பதிவில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதியில் 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா பதிவான வாக்குகள் வாக்காளரை விட அதிகமாக இருக்குது. வாக்காளரை விட அதிகமாக இருக்குது பல பூத்துகளில். இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகளை செஞ்சு தான் அங்கே நீங்கள் மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதானி அம்பானி அங்கே தான் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய கேபிட்டல், பிஸ்னஸ் கேபிட்டல் வந்து மும்பை தான். அப்போ அதை அவங்க இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 6 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு அங்கே வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதில் மகாராஷ்டிரா தேர்தலில் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை உண்டு பண்ணிடுச்சு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில். அது காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுத்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோண்ட தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் இவங்க முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் துணையோடு பண்ணியிருக்காங்க. எங்கள் வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் அப்படின்றார் ராகுல் காந்தி. என்ன சொல்றாரு, எங்கள் வாக்குகளை திருடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கான ஆதாரத்தெல்லாம் அங்கே எடுத்துட்டோம். 2024 தேர்தல் நடந்தது, மகாராஷ்டிரா தேர்தல் நடந்த முறைகேடுக்கான ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டோம். அது நாங்கள் பொது வழியில் மக்களுக்கே வைக்க போகிறோங்கிறாரு. இது ஒரு டெல்லி அரசியலில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் ஓரளவுக்கு இந்த மாதிரியான வழக்குகளை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த வருஷத்தினுடைய இறுதியில் பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. பீகார் எலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து SIR சார்னு கொண்டு வராங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லையுமே தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்காளர் பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம், விடுபட்ட பெயர் சேர்றது, 18 வயசானவங்க புதுசாக வாக்காளராக மாறுறது நடக்கும். இது அது மாதிரியான ஒரு முகாம் கிடையாது. 1987க்கு பிறகு பிறந்த எல்லாருமே நீங்கள் வாக்காளராக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போட்டிருந்தாலும், 1987க்கு பிறந்ததுனா நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு முறை 2 முறை ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டிருந்தாலும் இனிமேல் நீங்கள் ஓட்டு போட முடியாது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும், நீங்கள் இந்தியன் சிட்டிசன் ப்ரூஃப் பண்ணணும், ஒரு 11 ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக கிட்டத்தட்ட 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் பேருடைய வாக்களிக்கக்கூடிய உரிமையை அங்கே இழந்திருக்காங்க. எங்கள் பீகாரில் மட்டும். இது ஒரு பெரிய விவாதமாக போச்சு. இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் RJDயினுடைய தலைவராக, பீகாரினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கே வந்து ஓட்டரையில் என் பேரையே காணோம். அந்த மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், அவர் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறாருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அங்கே இருக்குது. அவரே வந்து என்னுடைய ஓட்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அதை மறுக்குது. இந்த மாதிரியான ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. பெரிய ஒரு வேலையை, ஜனநாயக படுகொலையை தேர்தல் ஆணையம் பீகாரில் செஞ்சுட்டாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ ஷார்ட் டைமில் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஆவணங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி நீங்கள் முடியும்? 2வது, நீங்கள் குடியுரிமையை நிரூபிக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தா? நீதிமன்றம் பல அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்குறாங்க. இல்லை, எங்களுக்கு சில அதிகாரம் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. 2 முறை விவாதம் நடந்துச்சு. தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வந்து இந்த வாதங்களை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ அங்கே நீதிமன்றத்தில் அவங்க சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 1987க்கு பிறகு பிறந்தவர்கள் இந்த முறை 2025லேயோ 26லேயோ நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், இனி வரக்கூடிய தேர்தலில் வாக்களிப்பதாக இருந்தால் 11 ஆவணங்கள் கேட்குறாங்க. 11 டாக்குமெண்ட். அந்த 11 டாக்குமெண்ட்டில் ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது. இது இல்லாமல் எப்படி சார்? இது இல்லாமல் உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், அடிஷனலாக உங்கள் அப்பா அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை வைக்கிறாங்க. இது வந்து எப்படி நீங்கள் 11 இந்த இப்போ 87க்கு பிறகு அப்பா வந்து தவறி இருப்பார், இல்லை அப்பா வந்து ஏதாவது பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்திருக்கும். அதுதான் அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்குறப்போ எப்படி வரும்? அப்போ நீதிமன்றம் கேட்குறீங்க, ஆதார்னு சொல்லி வாங்கினீங்கல்ல,
அப்போ அந்த ஆதார் வந்து உங்கள் ஐடென்டிட்டி தான் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ 2024 ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு, ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காரு. அப்போ அந்த வாக்கு செல்லுபடி ஆகித்தானே அவர் வந்து எம்எல்ஏ எம்பி ஆயிருக்காரு. இப்போ அவர் பதவி நீக்கிடுவீங்களா? அப்போ அவர் பதவி, இப்போ நான் ஓட்டு போட்டு ஒருத்தர் எம்பியாக இருக்காரு, எனக்கு ஓட்டு உரிமை இல்லைன்றீங்க அடுத்த வருஷம். அப்போ நான் ஓட்டு போட்டு ஒரு எம்பியாக இருக்காரு, இப்போ எனக்கு ஓட்டு போகிற உரிமை போயிடுச்சு அப்படின்னா அந்த பதவியில் நீக்கணுமா இல்லையா? அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பதவி போகணுமே, அத்தனை அமைச்சருடைய பதவி போகணுமே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இது முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜகவின் துணையோட வாக்குகளை வந்து சிதறடிக்கக்கூடிய, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கு, தலித்து வாக்குகள், யாதவர்கள் வாக்கு, இந்த 3 வாக்கும் அங்கே பிஜேபி எதிராக இருக்கு. அப்போ அவர்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை, ஏதாவது டாக்குமெண்ட்டை கொண்டு வா, உண்மையில் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 70லேருந்து 1 கோடி பேர், 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் பீகாரிலுடைய வாக்களிக்கும் உரிமை இழந்திருக்காங்க. ஏறக்குறைய நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் 1 கோடி பேர் புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பீகாரிகள். இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு படுபாதக ஜனநாயக படுகொலையை அங்கே பீகாரில் செஞ்சுருக்காங்க. இதை எதிர்த்து தான் ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு அனுமதி கேட்குறாரு. இந்த எஸ்ஐஆரை பற்றி விவாதிக்கணும்னு ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் விவாதிக்க கேட்குறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இதுக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இதனுடைய நீட்சியாக அப்படி இந்த சம்பவங்கள்லாம், இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோட முறைகேடுகள், டாக்குமெண்ட் எடுத்தது, நீதிமன்றத்துக்கு போனது, எஸ்ஐஆர் போட்டது, இதெல்லாம் சொல்லிட்டு 2026 தேர்தலில் 5 மாநில தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால் 5 மாநில தேர்தல் நடக்க போகுது. 5 மாநிலத்திலையும் இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்த போகிறாங்க, வாக்காளர் தீவிர சிறப்பு முகாம் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு இது வந்து நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் சொன்ன விஷயம். அப்போ தமிழ்நாட்டிலேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியில் வர்றப்ப, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் இந்த முறை வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வருது. அது எப்படி சாத்தியம்? 10 லட்சம் வெளி மாநிலம்? அது என்னன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூடி வந்துட்டாங்க. கூலி வேலைக்கு வந்தவர், ஆட்டோ டிரைவராக இருக்கிறாங்க. முதல்ல வந்து கட்டிட வேலைகளுக்கு சில வேலைக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லா வேலைகளும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவராக இருக்கிறாங்க, முடி வெட்டுற கடையில் இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஹோட்டலில் வேலை பார்க்க, எல்லா வேலைக்குமே இன்றைக்கி வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் வயல் வேலைக்கு கூட, விவசாய வேலைக்கு கூட வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கேயே வர்றாங்க, இவங்களே வந்து இங்கே ரேஷன் கார்டு வாங்குறாங்க, வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறாங்க. இன்றைக்கி ஓட்டு போடக்கூடிய நிலைமையில் வந்துச்சாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து பீகாரிகள் மட்டும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மட்டும் பீகாரிகள் மட்டும் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8 to 10 லட்சம் வரைக்கும் வருன்றாங்க. அதாவது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 10% அவங்க இருக்கிறாங்க. 10% அப்படிங்கிறது யார் இங்கே ஆட்சி செய்யணும்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு 1000 ஓட்டுலாம் டிஃப்ரென்சியேஷன் மாறும். அப்போ இவங்க வந்து ஒரு 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? அப்போ திட்டமிட்டு வட மாநிலத்தவரை இங்கே கொண்டு வந்து அமர வச்சு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சாதியை சொல்லி பிரிக்க முடியல, மதத்தை சொல்லி பிரிக்க முடியல, வேலை யாத்திரை பண்ணி பார்க்குறாங்க, நிறைய மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்பி பார்க்குறாங்க, எதுவுமே அவங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ இங்கே வந்து நம்ம நாட்டில் மைக்ரேட் பண்ணுவோம், நம்ம ஆளுநர் குடி வைப்ப திட்டமிட்டே கடந்த 10 ஆண்டுகளில் இவங்க கொண்டு வந்து இங்கே இறக்கியிருக்கிறாங்க. அது 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அளவில் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்டுங்க, இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தணுன்றாரு. வேல்முருகன் போன்றவர்கள் கடுமையாக இதுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை இதை உடனே நிப்பாட்டணுன்றாங்க. ஆனால் ஆள் சேர்த்துருக்காங்க. பீகாரில் ஓட்டு போடக்கூடாதுன்னு அவர்கள் நீக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை சேர்க்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. தேர்தல் ஆணையம் 2 வேலையும் செய்யுது. ஒரு பெரிய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மேல் வைக்கிறாங்க. இது வரக்கூடிய காலத்தில் தமிழ்நாட்டு தேர்தலில் வரக்கூடிய அடுத்த 26 தேர்தலில் ஒரு பெரிய அளவில் இவங்க ஒரு வேலையை செய்ய போகிறாங்கங்கிற ஒரு சந்தேகம், பயம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லாமே இதை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ இந்த மாற்றம் எந்த அளவுக்கு போகும் சார்? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே எல்லா கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட முடிவு எந்த அளவுக்கு போக போகுது? இல்லை, அனைத்து கட்சிகளும் கூடி, ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு சில தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது, தனிப்பட்ட பவர் இருக்குது. அதை வந்து மீறி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உச்சநீதிமன்றமே என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு சில சஜஷன் தான் கொடுக்க முடியும், ஆலோசனை தான் கொடுக்க முடியும், சட்டமாக போட முடியாது, ஆர்டர் போட முடியாது. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் உடனே இமீடியட்டாக இதை கேன்சல் பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்ண முடியாது, ஆலோசனை தான் கேட்க சொல்ல முடியும். நீங்கள் வந்து இதையும் இங்கே ப்ரூஃபாக எடுத்துக்கலாமே, ஆதாரையும் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாமே, ஓட்டர் ஐடி ஒரு ரேஷன் கார்டையும் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாமே அப்படின்னு தான் ஒரு ஆலோசனை சொல்ல முடியுமே தவிர நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய சட்டம் என்ன இருக்குன்னா,
அது தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. அதுக்கு சில கூடுதல் சட்டங்கள் இருக்கணும். எந்த விதமான அரசியலோ நீதிமன்றத்தினுடைய தலையீடோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிறப்பு அதிகாரங்களை கொடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். ஆனால் அதனால அது ஒரு எல்லை மீறி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. எல்லாவற்றையும் காட்டிலும் மக்கள் தன்னிச்சையாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எதாவது அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இறங்கி வந்தது ஆகணும். இதே மக்கள் மத்தியில் அடுத்தடுத்து கட்சிகள் கொண்டு போய் சேர்க்குறப்ப ஒரு மாற்றம் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம். ஓகே, இப்போ மத்திய அரசு அவங்க தரப்பு நியாயம் என்ன மாதிரி வைக்க போகிறாங்க? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது தேர்தல் ஆணையம் தனி ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எனக்கு என்ன தெரியும், நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு கையை தூக்கிடுவாங்க. ஆனால் பார்த்தா அவங்க தான் பின்னாடி இருப்பாங்கன்றது ஒரு இது. ஆனால் அதை தான் அவங்க ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.